மௌலித போய் சிறுக்குங்கிறீங்க. அது மௌலித என்ன இருக்கு? எல்லாம் குர்ஆன்ல இருக்கிறதும் ஹதீஸ்ல இருக்கிறதும் இருக்குது. அல்லாவே நம்ம தன்னோட ரசூலை பத்தி புகழ்ந்து பேசுறான். அந்த போட்டு அங்க இருக்குது. இன்னக்கல் அலா குலத்தின் அலீம். ஸல்லல்லாஹு அவர்கள் நீங்கள் மேலான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். வரப்பான இருக்கிற உங்களை நாம் உயர்த்தி இருக்கிறோம். இது போன்ற எண்ணற்ற அந்த புகழ்மாலை மௌலித் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கு. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சந்திரனை போன்றும் சூரியனை போன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதுதான் மௌலிதில் படிக்கிறோம். அந்த ஷம்சுன் அந்த பதுரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் சூரியனாக இருக்கிறீர்கள், சந்திரனாக இருக்கிறீர்கள். ஹதீஸிலே வந்த வார்த்தை தான் அது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன அர்சல்னாக ஷாஹிதன் முபஷ்ஷிரன் வ நதீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களை சாட்சியாளராக நற்செய்தியாளராக எச்சரிக்கை விடுப்பவராக அனுப்பி வைத்திருக்கிறோம். அதுதான் மௌலிதில் படிக்கிறோம். ஹாதல் பஷீருன் நதீரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியாளர், எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வதாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வஸராஜும் முனீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாகவும் இன்னும் ஒளி சிந்தும் விளக்காகவுமே நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அதுதான் குர்ஆன்ல அந்த மௌலிதை நம்ம சொல்றோம், ஹாதஸ் ஸராஜுல் முனீரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் ஒளி சிந்தும் விளக்காக இருக்கிறீர்கள். என்ன குர்ஆனோட வார்த்தை தானே இருக்குது. குர்ஆனுக்கு முரணா என்ன இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனல் மாஹி, நான் பாவங்களை அழிப்பவன். அல்லது யும்ஹுல்லாஹு பில் குஃப்ர, இறைவன் குஃப்ரையை என் மூலம் தான் அழிக்கிறான். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதைத்தான் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி துனூபி. பாவங்களை அழிக்கக்கூடியவர்களை உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்கிறோம். புகாரில் இடம்பெற்ற வார்த்தை தானே. குர்ஆன் ஹதீஸ் வந்தது படிக்கிறதுக்கு பேராசை இருக்கு. உங்களுடைய அகராதி பிரகாரம் இப்னு தைமியா சொன்ன ஷிர்கான அந்த செயலும் சொல்லும் கருத்துக்கள் தான் தௌஹீதா. உங்களுடைய விளக்க பிரகாரம் மௌலிது கூடாது, அப்படி கூடுங்கிறது நம்ம ஆதாரம் எவ்வளவு வேண்டாலும் தர தயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே மிம்பர் படி அமைத்துக் கொடுக்கிறார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அதிலே மேலே ஏறி நிற்கிறார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, படிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை. ஃபாஹர அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, இஸ்லாத்தை பத்தி படிச்சாங்கன்னு சொல்லுவாங்க வஹாபி. அதனாலதான் அப்படியே வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமையை படித்தார்கள், புகழை படித்தார்கள். ஹஸ்ஸான் சாபித்ங்கிற கவிஞர் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பள்ளிவாசலில் ஞாபகம் காபூலுக்கு எல்லாத்தாலும் சதாசனம் புகழ்ந்து பேசணும்னு அங்கீகரிக்கும் வகையில் மேலாடையை போர்த்துகிறார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கவியாக படித்து சல்லல்லாஹு புகழலாம் என்பதற்கு புகாரிலும் ஹாக்கிலும் நாம் ஆதாரத்தை வைத்திருக்கிறோம். கூடாது என்று சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் ஆதாரம் கேளுங்க. 300 வருஷத்துக்கு பின்னாடி தான் வந்தது. வருஷம் அளவு கூட குர்ஆன் அனுப்புற ஆதாரம் காட்டுன்னு கேட்டா 300 வருஷத்துக்கு முன்னால எங்க இருந்தது? இது ஆதாரம். அப்படி பார்த்தா 20 வருஷமா தானே உங்களுடைய தமிழ் பத்திரிகை இருக்கு, அதை படிக்கூடாத. 300 வருஷத்துல வந்தது படிக்கூடாதுன்னா 20 வருஷத்துக்கு வந்தா எப்படி படிக்கலாம்? இல்ல அதுல குர்ஆன் ஹதீஸ் தானே இருக்குது, மூலிதும் குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்குது. உங்க பத்திரிகை குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இருக்குது, விளம்பரமா இருக்கு. அதே குர்ஆன் ஹதீஸா நம்ம தடையங்கமா இருக்க குர்ஆன் ஹதீஸா? இதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால குர்ஆன் ஹதீஸ் வந்தீங்கன்னா அப்படி வாங்க வலிக்கு நாங்களும் சொல்றோம் குர்ஆன் ஹதீஸ் தான் மௌலிது. அதனால மௌலிது ஓடக்கூடாதுங்கிறதுக்கு வருடமான அளவு கூட இல்ல. இன்னொன்னு சொல்றது, கேரளாவும் தமிழ்நாட்டு தான் கூட ஆதாரங்களா காமிக்கிறேன். மௌலிது கூடாங்கிறதுக்கு சொல்ற ஆதாரங்களே இது ஒண்ணு. இதுவே வழங்குது. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் காட்ட முடியாது வழங்குது. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் அதை காட்டியிருப்பாங்க. மௌலிது கூடாங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விட்டு இப்படிதான் கேரளா தமிழ்நாடு தான் இருக்கு. இதுவே போய் மௌலிது போனா இந்தோனேஷியாவுல, சிங்கப்பூர்ல, மலேசியாவுல, சிலோன்ல, அபுதாபில, துபைல, எல்லா நாடும் இன்னும் சொல்ல போனா கேசர் அபுதாபியிலே மௌலிது மஜ்லிஸை படம் பிடித்த விசிடி எங்களிடம் இருக்கிறது. 44 நாடுகளை சார்ந்த பிரமுகள் ஓரிடத்தில் ஒன்று கூடி ஓதி பதிவு செய்யப்பட்ட விசிடி எங்கிட்ட இருக்கு. இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அந்த 44 நாடுகள்ல இந்தியா இல்லை. சொல்றதெல்லாம் இந்தியாவிலதான் மௌலிது இருக்கு, அந்த இந்தியா இல்லங்க. ஏன்னா அவன் இல்லன்னு தெரியுது. இந்த மாதிரி ஓதல் எத்தனை நாள் அங்க வரலன்னு தெரியுது. வந்தது இன்னும் அதிகமாக இருக்கும். அவன் எவ்வளவு பெரிய பொய் இது. தமிழ்நாட்டில் கேரளா இருக்குது, 44 நாடுகள் ஆதாரம் இருக்குது. வேண்டுமானா அந்த விஷயத்தை தர தயார். அப்ப ஏன் இப்படிதான் பொய் சொல்லணும்? இதுவெல்லாம் ஆதாரமா? சவுதியிலே இல்லை, அது ஆதாரமா? அல்ல குர்ஆன்ல அல்லாஹ்வோட ரசூல் பின்பற்ற சொன்னானா சவுதி பின்பற்ற சொன்னானா? சவுதி பின்பற்ற சொன்னாலும் ஆதாரத்தை காமிங்க, நாங்க சவுதி பின்பற்றோம். அல்லாஹ்வோட ரசூல் என்ன சொல்லிருக்கான்னு கேட்டாக்கா சவுதியில இல்லையே, இது ஆதாரம் உங்களுக்கு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, மதுரப்பு இருந்துகிட்டு மௌலிது ஓட மாட்டாங்க. அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுங்களை இப்படி தப்பிக்கிறது, ஏமாத்துறது. குர்ஆன் ஓதுங்களை
இது சகல நினைப்பாரு, ஆமா குர்ஆன் ஓதுறது நல்லதான்னு நினைப்பாரு. குர்ஆன் ஓதுறது நல்லதா, மூழ்வர் நல்லதா? குர்ஆன் ஓதுறது நல்லது, குர்ஆன் ஓதுங்க அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நேரடியாக வேணாம்னு சொன்னாக்க அடையாளம் கட்டுருவாங்களா, என்ன தாண்டி மதுரப்புங்கிறாரு மூழ்கு வேணாங்கிறாரு, அப்படி அடையாளம் கட்டுவாங்க. அதுக்காக சொல்றது இது நடைமுறை சாத்தியமா? அந்த ஆட்டை குறித்து நீங்க கேட்கணும். ஏன் இப்படி சொன்னார்ல, எங்க குர்ஆன் ஓதுறது நல்லதா ஸ்கூல் புக் படிக்கிறது நல்லான்னு கேட்கணும். குர்ஆன் ஓதுறதுதான் உங்க பிள்ளைல ஸ்கூலுக்கு அனுப்ப கூட நாளே. ஏன்னா குர்ஆன் ஓதுறது நல்லதா தினமணி பத்திரிகை படிக்கிற நல்லான்னு கேட்கணும். குர்ஆன் பத்தி நல்லது, நாலு எந்த பேப்பரும் படிக்கக்கூடாது, தினத்தந்தி தினமணி எதுவும் படிக்கக்கூடாது சொல்ல நீங்க. அப்புறம் கேட்கணும், குர்ஆன் ஓதுறது நல்லதா புகாரி படிக்கிறது நல்லதா? குர்ஆன் ஓதுறதா, புகாரியும் படிக்காது. அப்ப எதுவும் படிக்க முடியாது. ஏன் நடைமுறை சாத்தியமா இது? ஆனா சில பாமர்கள் ஏமாத்த இப்படி செய்யறது. அவன் நேரில் வேணாண்டாக்கா ஒரு மாதிரி நடப்பாண்டு, குர்ஆன் ஓதுவப்பா அப்படி சொல்லி ஏமாத்திட்டு போறது. அர்த்தம் தெரிஞ்சு ஓது இப்படி சில பேரு. அதான் அர்த்தம் தெரிஞ்சு ஓதாம இப்போ எல்லாம் மீனிங்களா வந்து புத்தகம்லாம் வந்துருச்சு. சுந்தர தமிழ் சுபகான மொழி அப்படிலாம் வந்துருச்சு. அதனால தமிழ்ல வந்து யாரும் படிச்சல. நான் என்ன கேட்கிறேன், எதையுமே யோசிங்க. சரி, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறதுக்கா? குர்ஆன் என்பது எதற்கு? வாசிக்க மட்டுமா, வாழ்க்கைக்குமா? வாசிக்கவும் வாழ்க்கைக்கும், அப்படித்தானே? அக்கீமுஸ்ஸலா, தொழுங்கள் தொழுங்கள் இருக்கு, ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, தொழுவல என்ன பிரயோஜனம்? தொழுங்கிறது ஓதவும் வேண்டும், தொழவும் வேண்டும். அதானங்க நடைமுறைப்படுத்தணும்ல, அதான குர்ஆன்ங்கிறது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வசனம் வருகிறது. அந்த வசனத்தை மலக்குகள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறார்கள். இறை நம்பிக்கையாளர்களே நீங்களும் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம அப்படியே திருப்பி திருப்பி குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தா நீங்களும் சொல்லுங்கள் நீங்களும் சொல்லுங்கள் வசனம் மட்டும் ஓதிக்கிட்டே இருந்தா நம்ம எப்ப சொல்றது? வாசிக்க மட்டும் இல்ல குர்ஆன, வாழ்க்கைக்கும் இல்ல. அதனாலதான் குர்ஆனை மூடி வச்சுட்டு ஓடிது ஓதுறோம். அல்லாஹ் சொன்னதை வாழ்க்கையில கடைபிடிப்பதற்காக. ஏன்னா அந்த மூடிதுல சொல்றதெல்லாம் செலவாத்து தான். அப்ப குர்ஆனை படிக்கணும், வாழ்க்கைக்கும் கொண்டு வரணும். அதனால எதுவாக இருந்தாலும் அவன் அந்த கப்பால் கட்டாயங்கிறாங்க, மன்னிக்க கூடியவர்கள் இருக்க அப்படி கொண்டு வராங்க. நீங்க சொன்னது குர்ஆன் ஹதீஸ், மன்னிக்க கூடியவர்கள் சல்லாஹ் பார்த்து சொல்ல அவங்க மிக பிரதானமா சொல்றது பாவங்களை மன்னிப்பது இறைவன் அல்லவா? அல்லாஹ் ரசூலை பார்த்து எப்படி சொல்லலாம்? இப்படி இவர்கள் கேட்கிறார்கள் என்றாலே குர்ஆனை படிக்கவில்லை என்றார். குர்ஆனை படிக்கிறார்கள், தர்ஜமாவை தான் படிக்கிறார், அரபி இபாரத்து தெரியவில்லை என்றார். ஏன்னா நாமும் மன்னிக்கலாம்ங்கிறது குர்ஆன் பலது சொல்றோம். இந்த கஃபர கைன் பேரே அதான் கஃபார்ல இருக்குது, மூலச்சொல் அதுதான் கைன் பேரே, அது நமக்கும் பொருந்துன்னு சொல்றான். வான் தஅஃபு வ தஸ்ஃபஉ வ தக்பிரு என்கிறான். நம்மள பார்க்க மன்னிங்க. கஃபார்ங்கிறது பெயர் சொல் நவுன், தக்பரு என்பது விடை சொல் வெர்பு. வன் தக்பிரு. அதனால பாருங்க, அப்ப ரெண்டும் ஒண்ணு, மன்னித்தல்ங்கிறது உண்டு, குர்ஆனிலே இறைவன் சொல்லி தந்தது, நாமும் அதை செய்வோம், சலசலமும் செய்கிறார்கள். அவர்களுக்கு இழைக்கப்பட்ட எத்தனை அவர்கள் மன்னித்தார்கள், ஷரீஅத்திலும் அவர்கள் மன்னிக்கிறார்கள். நாம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறது காரணமாக இருக்கிறார். சலாம் சொன்னாங்கல்ல, உங்க கூட இருக்கிறது நல்லதுதான், உங்களை விட்டு போறது நல்லதான்னாங்க. விளக்கம் சொன்னாங்க, நான் உங்களை விட்டு போயிட்டா உங்க செயலாம் எனக்கு எடுத்துக்காட்டப்படும். நல்லதா இருந்தா அல்லாஹ் புகழ்வேன், தீயதா இருந்தா உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். பஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஹதீஸ் கிதாபு. பஸாருங்கிற ஹதீஸ் கிதாபுங்கிறது வஹாபியும் ஒப்புக்கொண்டதுதான், அதுலதான் இருக்குது. அப்ப சலவான் சொல்றாங்க, அப்ப நம்முடைய பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்படுவதற்கு சலாசலம் காரணமா இருக்கிறார்கள். மறுமையில நமக்காக ஷபாத்து செய்து மன்னிக்கப்படுவது காரணமா இருக்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் சலாசலம் அவங்க பத்தி சொல்றோம். அப்ப அல்லாஹ் மன்னிக்கிறான் அது ஒரு வகை, அடியார்கள் மன்னிக்கிறார்கள் அது ஒரு வகை. அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பான்டா நம்மளை பார்த்து நீங்க மன்னிக்கணும் குர்ஆன் நல்லா சொல்லியிருக்க மாட்டான். அது ஒரு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் கேட்கறான், நம்ம கேட்கிறோம், ரெண்டு ஒண்ணா? அல்லாஹ் பாக்குறான், நம்ம பாக்குறோம், ரெண்டு ஒண்ணாயிருமா? வித்தியாசம் இருக்குது. இவர்தான் ஒரு நாள் சொன்னாரு, அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்க மூமினா அப்படின்றார். என்ன இப்படி கேட்டீங்க, நான் மூமின்லான்டாரு. இல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான், அல்மலிக்கு குத்தூஸ் சலாமுல் மூமின், நான் மூமினாக இருக்கிறேன் என்று இறைவன் தன்னை பத்தி சொல்றான். நீங்களும் மூமின்கிறீங்களே, அப்படின்னா நீங்களும் அல்லாஹ் ஒன்னாயிட்டீங்களா, அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்பதான் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப மூமினுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. நான் மூமின்னு சொல்றது வேற, அல்லாஹ் தன்னை பத்தி மூமின்னு சொல்றது வேற, வித்தியாசம் இருக்குதுல்ல. அப்ப ஏன் எல்லாம் ஒன்னாக்குறீங்க? இது ஒண்ணும் வேணாங்க. அல்லாஹ் தன்னை பத்தி அன்மலிக்குங்கிறான். அன்மலிக்குன்னு அரசன் அர்த்தம். இன்னைக்கு சவுதிக்கு போங்க, அங்க உள்ள மன்னருக்கு என்ன அரபியில் சொல்றேன் கேளுங்க, மலிக்கு தான் சொல்றாங்க. அங்கே அன்மலிக்கு தான் மன்னருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தன்னை பத்தியும் அன்மலிக்கு மன்னன் சொல்றான். அப்ப சவுதி மன்னர் எல்லாம் ஒன்னாயிட்டாங்களே, வித்தியாசம் இல்ல? அந்த மாதிரி வித்தியாசத்தோட பாருங்க, ஏன் எல்லாரும் ஒன்னாக்குறீங்க?